யாசுவா ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஸ்திரீகளை பார்த்து சொல்றாரு, தலைமுடி வெட்டிடாத. நம்ம என்ன பண்ணுவோம்? அழகுக்காக தலைமுடி வெட்டும். இப்ப தேவன் நமக்கு பொல்லாப்பை அனுப்புவார். ஐயோ, நான் கடவுளை ஆராதிச்சுட்டு இருக்கிறேன், கடவுள் எனக்கு இப்படி பொல்லாப்பை தந்துட்டார். நீ செஞ்சதுக்கு பலன். ஆமென். யோசிங்க, எங்க ஒரு தப்பு நடக்குதோ அந்த தப்புக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும். நாம அந்த தப்பை செய்யல அப்படின்னா தேவன் நம்மை தண்டனைக்கு உட்படுத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப லேவியராகமம் 26வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற போது, உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன், அவைகள் உங்களை பிள்ளையற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும், உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். இப்போ உங்க வழி பாழாய் இருக்கிறதுனால துஷ்ட மிருகங்களை உனக்குள்ள அனுப்பும். இதனுடைய ஆழம் கொஞ்சம் கஷ்டம். பிரேசியாசுவா, நான் அறிஞ்சோ அறியாமலோ ஒரு காலத்தில் எங்கள் அப்பாட்ட ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவரே, என்ன நீர் நல்லா நடத்துறீர், எனக்கு எவனெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவானோ அவனெல்லாம் அழிஞ்சு போவான். அது என்னமோ எனக்கு தெரியாது. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் தப்பு பண்ணினா நான் பயப்படுகிற விஷ ஜந்துவை நான் பார்க்கணும். அப்போ நான் என்ன கேட்பேன், ஆண்டவரே, நான் எங்கே தப்பு பண்ணினோ அந்த தப்பை விட்டு வெளியில் வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன்ப்பான். உண்மை சொல்கிறேன், நான் இந்த காரியத்தை சொன்ன பிறகு நான் அந்த விஷஜந்தை பார்ப்பதில்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் இப்படி தான் நிற்கும். இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இப்படி நிற்கும் ரெண்டு. ஆனால் என்னைக்கு யாவுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொன்னனோ அதுக்கப்புறம் நான் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். யா அப்படி நடத்துவாருங்க, நம்பு. பிரிசியாசுவா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளால ஒரு விஷஜந்து கூட வராது. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவுக்குள்ள ஒப்பந்தம். அவர் அதில் கரெக்டாக இருப்பாருங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் அவர் கரெக்டாக இருப்பார். அல்லேலூயா, இதான் உண்மை. யோசித்து பார்க்குறியா? அப்ப அவர் பொய் உரையாத தேவன். நீ பொய் செஞ்சாதான் உனக்கு பிரச்சனை வரும். ஆமென். அதனால தான் சொல்றாரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீ தான் தப்பு பண்ணுவ, அவர் தப்பு பண்ண மாட்டார். வருகிற உபத்திரவம் நல்லதென்று நினைத்து யாவுடைய சமூகத்தில் சகலத்தை ஒப்புவித்து பாழாய் போகாதபடி உபத்திரவப்படாதபடிக்கு யாவை நம்பு, அவருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு என்று சொன்னார். இப்ப சொல்றார், அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவன் முதல்ல விடுதலை அடைவான். விடுதலை நீ நம்பு. உனக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதை விட்டுட்டு பிரச்சனையை மறந்து யாவை நம்பி பாரு. பிரிசியாசுவா, உனக்கு என்ன பிசாசு போராட்டமா? கவலைப்படாத. பண கஷ்டமா, கடனா? கவலைப்படாத. உனக்கு உபத்திரமா, சத்ருவினால் உபத்திரமா? கவலைப்படாத. யாசுவாவை நம்பி பாரு. நம்பணும். நீ நம்புனா உன் பிரச்சனை மாறும். நம்பாத பட்சத்தில் மாறாது. மோளே மக்களே, மாறாது, அது ஜாஸ்தி ஆகும். அல்லேலூயா. அதான் சொன்னேன்ல, பிளைன் ஏறி போறவன் சொல்றான், நான் பழைய ஆள் இல்ல, இப்ப நான் புதுசா போறேன். அப்பா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, சபையார் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நல்லது நடக்கும், நடக்கணும். நம்புறான். பாத்தீங்களா? அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றத்தில் அவன் உறுதியா இருக்கிற போது அவனை யாவாகிய யாசுவா அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாத. ஆனா நீ நம்புறியா? நம்பிக்கை எதுக்கு மேல வச்சிருக்க தெரியுமா? நாசியில சுவாசம் மனுஷன் மேல வச்சிருப்பேன். நான் போனா அவன்கிட்ட போய் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் கேட்டா தருவானா தரமாட்டானா? ஒரு 10,000 ரூபாய் கேட்டா தருவானா தரமாட்டான்? தரவே மாட்டான். ஏன்? ஒன்னும் அவனுக்கு தெரியுமே, இதுகிட்ட கொடுத்தா பணம் திரும்பி வராது, அதனால இவனுக்கு கொடுக்க கூடாது. அப்ப நீ என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் நம்பக்கூடாது போல இவளை நம்பக்கூடாது, இவனை நம்பக்கூடாது, இவனை நம்பக்கூடாது, இவனை நாசியில் சுவாசமுள்ள ஒரு மனுஷனை நம்பாத. நீ அவரை நம்பி பாரு. நல்ல பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கிற பூட்டை இரும்பு தாட்பால்களை திறந்து அந்த ரகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன்றாரு.
எப்படி யோசிக்கிறியா? என் தேவனை நீ இதுவரைக்கும் பரீட்சை பார்க்கல. அவர் திறந்து கொடுத்தா ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது, அவர் பூட்டின ஒருத்தனாலையும் திறக்க முடியாது. பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். அப்ப நீ அந்த தேவனை அறிஞ்சிருக்கிறேன்னா அந்த தேவன் ஆராதிக்க பழகணும். அப்படி பழகினா அவர் சொல்றாரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். பிரைஸ் யேசுவா. உபாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நியாயத்திலே முகதாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. மனிதன் முகத்திற்கு பயப்படுகிறாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. பாத்தீங்களா, உனக்கு முடியல, உனக்கு முடியாத காரியத்தை என்னிடத்துல கொண்டு வான்னு கூப்பிடுறாரு. அப்பதான் அவர் காரிய சித்தி உண்டு பண்ணுவார். நீ அவரை நம்பலையே, நீ மனுஷனையெல்லாம் நம்புற, அதிகாரியெல்லாம் நம்புற. இங்க ஒரு அம்மா அடிக்கடி என்று சொல்லுவாங்க, அதிகாரி செக் பண்ண வருவான், வார அதிகாரி என்ன பற்றி கவலையே பட மாட்டான். சரி சரி பரவாயில்ல, நீ நான் போறேன் போட்டுக்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்களை எல்லாம் செக் பண்ணுவான். என் தேவன் எப்படிப்பட்டவன் நானே யோசித்து பார்ப்பேன். அந்த பிள்ளை சொல்ற சாட்சியை வச்சு நான் பார்ப்பேன். அப்ப இந்த பிள்ளை ஜெபிக்கிறதுனால அதிகாரி வந்து இந்த பிள்ளையை செக் பண்ணவே மாட்டேங்கிறான். அப்படிதானேம்மா? செக் பண்ணவே மாட்டேங்கிறான். ஆனா பக்கத்தில் இருக்கவங்கள, அவங்கள சபைக்கு தான் போறாங்க, அவங்கள செக் பண்றான், இந்த அம்மாவை செக் பண்ண மாட்டேங்கிறான். என்ன காரணம்? இந்த அம்மா ஜெபம் பண்றாங்க, இந்த ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. வேதம் இதைத்தான் சொல்லுது, உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற இடத்தில் உன் காரியத்தை அவரிடத்தில் போய் சொல்லு, அவர் உனக்கு விடுதலையை தரக்கூடிய தேவன். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொல்றாரு, யாவை நம்பி நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்து கொள், யாவரிடத்தில் யாவாகிய யாசுவம் ஈசியாவிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் வழிகளை யாவாகிய யாசுவம் ஈசியாவிடத்தில் ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்போது அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னார். அப்ப நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படணும்னா, நம்முடைய பிரச்சனைகள் மாறணும்னா, நமக்கு இருக்கிற உபத்திரவங்கள், நமக்கு இருக்கிற அடிமைத்தனங்கள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறணும்னா, யாவாகிய யாசுவம் ஈசியாவை முழு இருதயத்தோடு நம்பு. அவர் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பாதுகாத்து, உன்னை சத்தியத்தின் பாதையிலே நடத்தி, உனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா?